வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி. முதல்வர் விஜய் அவர்கள் 5932 கோடி ரூபாய் அளவுல பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை நமக்கு வெளியிட போறாங்க. சோ கூட்டுறவு வங்கிகள்ல இந்த தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு வர இருக்கு. சோ முதற்கட்டமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 50,000 வெளியிட்டாங்க, இப்ப 75,000 வெளியிட்டாங்க. சோ 1,00,000க்கு மேல இல்ல 75,000க்கு மேலன்னா 35,000. சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இதுதான் தள்ளுபடி. இந்த தள்ளுபடியை எதிர்த்து விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகளை என்ன குறிப்பிட்டீங்க அதை உடனடியா செயல்படுத்துங்க. தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப முதற்கட்டமா தேர்தல் வாக்குறுதிகள்ல நீங்க என்ன குறிப்பிட்டீங்களோ அதை தான் நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 5 ஏக்கருக்குள்ள வச்சிருக்க அனைவருக்குமே முழுமையான நகைக்கடன், 5 ஏக்கருக்கு மேலன்னா 50% நகைக்கடன் தள்ளுபடி, இப்படிதாங்க சொல்றாங்க. இதுதான் தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டது. கூட்டுறவு வங்கிகள்ல 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% கடன் தள்ளுபடி அப்படின்றது வழங்கப்படும். சோ 75,000க்கும் மேற்பட்ட கடன்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு மேல பெற்றுள்ளவர்களுக்கு தள்ளுபடி தொகையாக 35,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற தகவலையும் நமக்கு பெற்றுக்கொள்றாங்க. சோ இதுதான் இப்ப இருக்கிற நகைக்கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் 25/5/2025 அன்னைக்கு ஒரு டேட் உள்ளிட்டாரு. மீண்டும் 15/6/2026 ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த நகைக்கடன் பாத்தீங்கன்னா இது குறிப்பிட்ட டேட், இந்த 10 மாசத்துக்கு மட்டும் தான் இந்த நகைக்கடன் நாங்க விவசாய கடனை கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ 5 ஏக்கர் நிலவரம்பு மற்றும் வாக்குறுதி, 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடி மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு 50% தள்ளுபடி என்ற தேர்தல் வாக்குறுதி தற்போது விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளதுங்க. சோ அனைவருமே இதை கேட்கறாங்க, எங்களுக்கு பாத்தீங்கன்னா முழுமையான தள்ளுபடியை வழங்குங்க அப்படின்னு கேட்கறாங்க. சோ பயனாளிகளுடைய சரிபார்க்கும் நிலைகள் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 14,43,000 பயனாளிகள் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த புதிய அறிவிப்பின் மூலம் தமிழகம் முழுவதும் 14,43,000 விவசாயிகள் கடன் சுமையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். சோ தள்ளுபடி பட்டியலை சரிபார்க்கிறாங்க. விவசாயிகள் தங்கள் கடன் பெற்ற கூட்டுறவு வங்கிகளுக்கு நேரடியாக சென்று வெளியிடப்பட்டுள்ள தள்ளுபடி பட்டியலில் தங்கள் பெயர் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். மேல்முறையீடு செய்யும் வசதி, தகுதி இருந்தும் தள்ளுபடி பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தால் உரிய வங்கி அரசு அதிகாரியிடம் மேல்முறையீடு செய்து வழக்கை செய்யப்படலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. சோ எதிர்காலத்துல என்னதான் இந்த நகைக்கடன் தள்ளுபடியில விவசாய கடன் தள்ளுபடியில எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதுல மிக முக்கியமானது இந்த தள்ளுபடியுடைய ரேஷியோ. இந்த 75,000 இருந்து உயர்த்துவாங்களா மாட்டாங்களா? சோ மினிமம் 75,000 இருந்து 4 லட்சம் வரைக்கும் நகைக்கடன் விவசாய கடன்கள் வாங்கியிருக்காங்க. சோ இது எல்லாத்துக்கும் உண்டான தள்ளுபடியை எப்பொழுது அவர் வழங்குவார் அப்படின்றதான் இப்ப கேள்விக்குறியா இருக்குங்க. மாநிலம் முழுவதும் இந்த விவசாய கடன் தள்ளுபடி குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல்வேறு தரப்புகளிலிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டது. முதலமைச்சர் மேற்கொண்ட கோரிக்கைகள் கனிவுடன் பரிசீலனை செய்வதற்காக உத்தரவுகள் எல்லாமே பிறப்பிச்சிருக்கோம் அப்படின்றத குறிப்பா சொல்றாங்க. சோ 15/6/2026 அன்று தலைமை செயலகத்துல மறு ஆய்வு கூட்டம் நடந்துச்சு. சோ மீண்டும் இந்த 75,000 அப்படின்றத மாத்தினாங்க. சோ இந்த 75,000 எங்களுக்கு வேணாம், அது என்ன நீங்க தேர்தல் வாக்குறுதிகள் என்ன குறிப்பிட்டீங்களோ அந்த மாதிரி நகைக்கடன் தள்ளுபடியை உரிய அப்டேட்டோட எங்களுக்கு வழங்குங்க அப்படின்ற கோரிக்கைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கைகளை முதல்வர் விஜய் அவர்கள் மீண்டும் மறுபரிசீலனை செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. சோ கண்டிப்பா இதுல மறுபரிசீலனை செய்ய போறாங்க முதல்வர் விஜய் அவர்கள். கண்டிப்பா இதுல விவசாய கடன்கள் பாத்தீங்கன்னா 75,000 இருந்து அதிக அளவுல உயர்த்த போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ கிட்டத்தட்ட இந்த விவசாய கடன்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா 75,000 இருந்து 4,50,000 வரைக்கும் உயர்த்தப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ விரைவில் புதிய அப்டேட் ஜூலை மாசத்துல நம்ம எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்தாங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.